சார், சொல்லுமா. இந்த சீட்ல இருக்கிற டானிக் மருந்தெல்லாம் எவ்வளோன்னு பார்த்து சொல்றீங்களா? ஒரு நிமிஷமா. 450 ரூபா வருமா? தந்துட்டா? அவ்வளோ பணம் என்கிட்ட இல்லைண்ணா. நான் அப்புறமா வந்து மருந்து மாத்திரையெல்லாம் வாங்கிக்கிறேன். அப்ப காசு இல்லாம விலையை விசாரிக்க மட்டும் தான் வந்திருக்கீங்க. இந்தாம்மா. மருந்து வாங்க காசு வேணும். ஆனா யாரை எங்க போய் பார்த்து கேக்குறதுன்னு தெரியலையே. யோ, என்ன எப்படி பண்ணிட்ட? உன்னை 5 சித்தாள் இன்னைக்கு எக்ஸ்ட்ரா கூட்டு வரதானே சொன்னேன். ஏயா கூட்டு வரல? அது வந்து யாரும் கிடைக்கல, இவங்களை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னையா சொல்ற? 2 பேரை கூட்டு வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு அசால்ட்டா சொல்லிட்டு இருக்கிற. 2 பேரை வச்சுக்கிட்டு எப்படியா வீட்டு வேலையை முடிக்கிறது? இன்ஜினியர் வேற நாளைக்கு சைட் விசிட் வராருயா. எல்லா வேலையும் முடிச்சிருங்கன்னு ஒரு லிஸ்டே போட்டு கொடுத்துட்டு போயிருக்காருயா. நான் ஆள் கிடைக்காம எப்படி அதை சமாளிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நீ என்னடானா வேலைக்கு 2 பேரை மட்டும் கூட்டு வந்திருக்கிற. இவங்களை வச்சு நான் என்னையா பண்றது? எப்படியா வேலை முடிக்கிறது? இப்ப நான் என்ன பண்றது? சரியா, அவங்கள போய் வேலையை பார்க்க சொல்லு. போயா. சரிங்க பா, போய் வேலையை பாருங்க. போங்க போங்க, வேலையை பாருங்க. போங்கம்மா. எல்லாம் வச்சுக்கிட்டு சரியா ஒரு வேலையும் முடிக்க முடிய மாட்டாங்குது. எல்லாம் என் நேரையா. சார், என்னம்மா? நீங்க உங்க ஆள்கிட்ட பேசிட்டு இருந்தத நான் எதேச்சியா கேட்டேன். கேட்டதை வச்சு இந்த கட்டட வேலைக்கு ஆளுங்க கம்மியா இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். ஆமா, வேலைக்கு ஆள் கம்மியா இருக்கு. அதுக்கு நீ என்ன பண்ண போற? நான் வேணா இந்த கட்டடத்துல வேலை செய்யட்டுமா சார்? என்னம்மா பேசுற நீ? நீ ஏன் நேத்து மயக்கம் போட்டு ரோட்ல விழுந்தா? நீ எப்படி இந்த வேலையை பாப்ப? நான் பாப்பேன் சார். எனக்கு ஒரு வேலை மட்டும் கொடுங்களேன் ப்ளீஸ். புரியாம பேசுறேம்மா. எங்களுக்கு சித்தாள் வேலைக்கு தான் ஆள் தேவை. சித்தாள் வேலைன்னா கீழே இருந்து செங்கல் எடுத்துக்கிட்டு 3 மாடி ஏறி போய் அங்க வேலை செய்யறவங்களுக்கு செங்கலை கொடுக்கணும். நீ வயிற்றுல புள்ளையோட கீழே இருந்து செங்கலை தூக்கிட்டு 3 மாடி ஏறி இறங்கி எப்படிமா வேலையை பார்ப்ப? சித்தாள் வேலை ரொம்ப கஷ்டமான வேலைமா. அந்த வேலையெல்லாம் உன்னால பார்க்க முடியுமா? சொன்னா கேளுமா, போமா. நீ நிறமாச கர்ப்பிணியா இருந்தும் இந்த வேலையில இருக்கிற கஷ்டத்தை நான் சொல்லி உனக்கு தெரிஞ்சும் கூட எனக்கு சித்தாள் வேலை தான் வேணும்னு நீ கேட்டு நிக்கிறேன்னா கண்டிப்பா உனக்கு ஏதோ பண கஷ்டம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்தாமா, இந்த பணத்தை வச்சுக்கோ. பணம்லாம் வேண்டாம் சார். எனக்கு ஒரு வேலை தாங்க சார், ப்ளீஸ் சார். அது போதும். நீங்க ஒரு வேலையை கொடுங்க, அதை நான் கரெக்டா செஞ்சு முடிச்சிட்டு நீங்க கொடுக்குற இந்த பணத்தை சந்தோஷமா வாங்கிக்கிறேன். என்னம்மா, இந்த காசை வச்சுக்கோன்னு பணத்தை கொடுத்தா வைராக்கியமா வேணான்னு சொல்றியம்மா. உன்னால இந்த சூழ்நிலையில முடியாதுங்கிற வேலையை பண்ணி ஆகணும்னு அடம் பிடிக்கிறியாம்மா. உன்கிட்ட வேலை இல்லைன்னு சொல்லி உன்னை அனுப்பவும் என் மனசுக்கு சங்கடமா இருக்குமா. சரிம்மா, உன்னால என்ன வேலை செய்ய முடியுமோ இந்த கட்டடத்திலேயே வேலையை பாருமா. வேலையை முடிச்சிட்டு என்கிட்ட பணத்தை வாங்கிக்கோ. சரியாம்மா? சரி சார். ஏமா, இவங்கள வேலையில வச்சுக்கோ. சரிங்க மேஸ்திரி. போமா. ரொம்ப நன்றி சார். போய் வேலையை பாரு. வாமா. டேய், அத தண்ணியை ஊத்தி டக்குனு. இத பாரு, நீ வேலைக்கு புதுசு.
முதல்ல 2-3 கல்லு வைக்கிறேன், மெதுவா தூக்கிட்டு போய் குடு. இந்தா குடி, பாத்து போ. டேய் நீ வாடி. கொஞ்சமா வைப்பா, புது பொண்ணுப்பா. என்ன நின்னு நிக்கிற? என்ன இன்னும் 2 கல்லு எட்டாரா? எடுத்துன்னு போ. கஷ்டமாதான் இருக்கும், என்ன பண்றது? வயிற்று பொழப்புக்கு ஏதாவது செஞ்சுதானே ஆகணும். போ. என்னம்மா வேலையெல்லாம் எப்படி இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. பார்த்து பத்திரமா செய்யுமா. சரி. ஏய் மண்ணெல்லாம் மேல சீக்கிரம் ஏத்துக்கடா. சரிங்க வாட்ச்மேன் பாத்துக்க, நான் போயிட்டு வந்துடுறேன். சரி, நல்லா மேல ஏத்தி போடியா. மாப்பிள்ள, சொல்லு மாமா. நாம 2 நாளா ராத்திரியும் பகலுமா தங்கச்சி தேடிட்டு இருக்கோம். ஆனா எந்த தகவலும் இன்னும் கிடைக்கல மாப்பிள்ள. அதான் எனக்கு ஒரு யோசனை வருது மாப்பிள்ள. என்ன யோசனை மாமா? தங்கச்சியை காணோன்னு பேசாம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா? நம்ம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதா இருந்தா எப்போ நம்ம கொடுத்துருக்கலாமே மாமா. அபினாலதான் சஞ்சீவ் போலீஸ் ஸ்டேஷன் போனான்னு நினைச்சு நம்ம குடும்ப கௌரவம் அவளால போயிடும்னு பயந்துதான் அபி நம்ம வீட்டு விட்டு போயிருக்கா. அப்படி இருக்கும்போது நாம அபியை கண்டுபிடிக்கிறதுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதை அபியால ஏத்துக்க முடியுமா சொல்லுங்க? நம்ம அபியை கண்டுபிடிக்கிறதுக்கு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதனால அபிக்கு நம்ம மேலதான் கோபம் அதிகமாகும். அபியை நம்ம கண்டுபிடிச்சா கூட அந்த கோவத்துல அபி நம்ம வீட்டுக்கு வரமாட்டாமாமா. அதனாலதான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கல. இத நான் சொல்லல. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டாம், அபிக்கு பிடிக்காத எந்த ஒரு விஷயத்தையும் இனி நம்ம செய்ய வேண்டான்னு சஞ்சீவ் தான் என்கிட்ட சொன்னான். மாப்பிள்ள சொல்றதும் சரிதான் மாப்பிள்ள. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து நாம தங்கச்சியை கண்டுபிடிச்சாலும் அது தப்பா தான் போய் முடியும். நாமளும் எங்கேயாவது போய் தேடி தங்கச்சியை கண்டுபிடிக்கலாம் மாப்பிள்ள. சரி மாமா, நான் அபியை தேடி ஒரு இடத்துக்கு போறேன், நீ என் கூட வா மாமா. சரி மாப்பிள்ள, வர மாப்பிள்ள. போலாம் வா மாப்பிள்ள. அபிக்கும் சஞ்சீவ்க்கும் கல்யாணம் பண்ணி வச்சு அவங்கள சந்தோஷமா பார்த்துப்பேன்னு சத்தியம் பண்ணுங்க. அனு, சஞ்சீவ்க்கு அபிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு அவங்கள நான் சந்தோஷமா பார்த்துப்பேன். அபிய நான் என்னைக்கும் கைவிட மாட்டேமா, இது சத்தியம். அனு, உனக்கு நான் பண்ணி கொடுத்த சத்தியத்தை மீறிட்டேமா. நான் அபிய சந்தோஷமா இருக்க வச்சு நல்லபடியா பாத்துப்பேங்கிற நம்பிக்கையில நீ என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டு இறந்து போயிட்ட. நானும் அபிய மக மாதிரி என் பக்கத்துல இருந்து பத்திரமா சந்தோஷமா பாத்துக்கிட்டேன். ஆனா இப்போ காலமும் சூழலையும் நான் உனக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை மீற வச்சிருச்சு. அனு, நான் பண்ணி கொடுத்த சத்தியத்தை சாகடிச்சிருச்சு. அபி என்ன விட்டு, இந்த வீட்டை விட்டு
நாங்க யாருமே வேண்டான்னு போயிட்டா. இந்த வீட்ல இருக்கிற எல்லாரும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அபிய தேடுறாங்க. ஆனா யாராலையும் அபிய இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. எனக்கு என்ன பண்றதுன்னு புரியல. அனு, யாராலையும் அபிய தேடி கண்டுபிடிக்க முடியலன்னா என்ன என்னால கண்டுபிடிக்க முடியும். நானே போய் என் அபியை தேடி கண்டுபிடிக்கிறேன். நான் உனக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை சாக விட மாட்டேன். சீதா இல்ல, எங்க போற? சீதா, டேய் மா. என்னடா? என்னம்மா? நீங்க யாரும் அபிய தேடி கண்டுபிடிக்க வேண்டாம். நானே தேடி கண்டுபிடிச்சுக்கிறேன். என்னம்மா இப்படி பேசுறீங்க? பின்ன என்னடா சொல்ற? நீங்களும் 2 நாளா அபிய தேடிட்டு தான் இருக்கீங்க. ஆனா அபி இன்னும் கிடைச்ச பாடு இல்லையே. நாம அபிய கண்டுபிடிக்க தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அபி வயித்துல இருக்கிற குழந்தைக்கு ஆபத்துடா. அது தெரிஞ்சும் நம்ம ஒண்ணும் பண்ணாம வீட்லயே இருக்க முடியுமா? அதான் நானே அபிய தேடி கண்டுபிடிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கம்மா. அபியை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டேன். ஆமாம்மா, அபியை தேடி கண்டுபிடிக்க நான் ஒரு விஷயம் பண்ணிட்டு வந்திருக்கேன். எனக்கு தெரிஞ்சு அபி எங்க இருக்கான்ற தகவல் நாளைக்குள்ள நமக்கு கிடைச்சிருமா? அபிய கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படி என்னடா பண்ணிருக்க? உங்க எல்லாரையும் எதுக்கு வர வச்சானா, எனக்கு உங்க எல்லாரோட உதவியும் வேணும். சொல்லுங்க சார். இது என் மனைவி அபி. அபி இங்க இருக்கிற எல்லா பழைய ஸ்டாஃப்ஸ்க்கும் தெரியும். புது ஸ்டாஃப்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனா பார்த்துருக்க மாட்டீங்க. அதான் என்னால என் குடும்பத்தில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனையினால அபி வீட்டை விட்டு போனானா எங்க குடும்பம் சந்தோஷமா இருக்கும்னு ஒரு முடிவெடுத்து சொல்லாம கொள்ளாம எங்களை விட்டு போயிட்டா. என்னது, அபி மேடம் வீட்டு விட்டு போயிட்டாங்களா? என்னால நம்பவே முடியலையே. பாவம், எங்க போய் கஷ்டப்படுறாங்களோ. என் ஆழ் மனசு அபி இங்கேதான் எங்கேயோ தன்னை மறைச்சிட்டு இருக்கான்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. ஆனா என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் ஊர் ஃபுல்லா தேடிட்டேன். என்னால அபியை கண்டுபிடிக்கவே முடியல. எனக்கு இப்போ உங்க எல்லாரோட உதவியும் தேவை. அதான் நான் வந்திருக்கேன். என் குடும்பத்துக்கு அடுத்தபடியா எனக்கு சொந்தம்னா அது நீங்க தான். அபியை கண்டுபிடிக்க நீங்க எல்லாம் தான் எனக்கு உதவணும். சார், இப்போ நாங்க என்ன சார் பண்ணணும்? நாங்க என்ன சார் பண்ணணும் சொல்லுங்க சார். அபி மேடத்தை கண்டுபிடிக்க என்ன வேணாலும் பண்ணுவோம். சொல்லுங்க சார், நாங்க என்ன பண்ணணும்? நாங்க இப்ப என்ன சார் பண்ணணும்? சொல்லுங்க சார். சொல்லுங்க சார், நாங்க என்ன பண்ணணும்? சொல்லுங்க சார். நம்ம கம்பெனி ஸ்டாஃப்ஸ் ஒரு 100 பேர் இருப்பீங்க. உங்க குடும்பம்லாம் சேர்த்தோன்னா ஒரு 500 பேர் இருப்பீங்க. உங்க நெருங்கின சொந்தக்காரங்களாம் சேர்த்தோன்னா ஒரு 5000 பேர். அவங்க சொந்தக்காரங்களாம் சேர்த்தா ஒரு 50,000 பேர். அவங்களோட சொந்தக்காரங்கன்னா ஒரு 5 லட்சம் பேர் இருப்பாங்க. இந்த 5 லட்சம் பேரும் தமிழ்நாடு முழுக்க, இந்தியா முழுக்க, ஏன் இந்த உலகம் முழுக்க இருப்பாங்க. நம்ம 5 லட்சம் பேரும் ஒன்று சேர்ந்து அபியை தேடினா அபி இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம். யார் அபியை பார்த்து தகவல் சொன்னாலும் அவங்களுக்கு நான் 10 லட்சம் பணம் தரதா சொல்லுங்க. ஆனா
நான் கொடுக்குற பணத்துக்காக நீங்கள் அபியை தேடுங்கன்னு சொல்லலை. என் உயிரை நீங்கள் கண்டுபிடிச்சு கொடுக்க உங்களுக்கு தர தட்சணை தான் இந்த பணம். கண்டிப்பா கண்டுபிடிச்சு கொடுக்கலாம். மேடத்தை கண்டுபிடிச்சிடலாம். மேடம் கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம். சரி, நான் அபி ஃபோட்டோ உங்கள் எல்லாருக்கும் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன். ஓகே சார். நீங்கள் உங்கள் தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் அனுப்புங்க. சரி சரி கண்டிப்பா நாங்க அனுப்புறோம் சார். வந்துச்சான்னு பார்த்து சொல்லுங்க. நீங்க கண்டுபிடிச்சு கொடுத்துருவீங்கன்னு நம்பிக்கையில் இருக்கேன். கவலைப்படாதீங்க சார். கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம் சார். டேய் மாப்ள, உனக்கு ஒரு போட்டோ அனுப்பிச்சிருக்கேன்டா. என்ன போட்டோ? அது வந்து எங்க அபி மேடம். எங்க மேடத்தை எங்க பார்த்தாலும் உடனே கால் பண்ணி சொல்லுங்க. உன் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் மேடத்தோட போட்டோ அனுப்பி வை. ஏய் மறக்காம கால் பண்ண. ஏய் அபி மேடத்தை எங்க பார்த்தாலும் சரி, எனக்கு உடனே தகவல் சொல்லணும். சரியா? பெரியப்பா, ஒரு போட்டோ அனுப்பியிருக்கேன், அத கொஞ்சம் பாருங்க. சரி சித்தப்பா, நான் பாக்குறேன். ஆமா. நான் ஆஃபீஸில் இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்கிட்டையும் அபியை தேட சொல்லியிருக்கேம்மா. அபியை பற்றின தகவலை யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு 10 லட்ச ரூபா பணம் தர்றதாகவும் நான் சொல்லியிருக்கேன். 10 லட்சமா? ஸ்ரீஜா, அபியை நாம தேடி கண்டுபிடிச்சிடலாமா? அதானே, நம்ம ஏன் கண்டுபிடிக்கணும்? நாம கண்டுபிடிக்க வேண்டாம். சே கண்டுபிடிக்க வேண்டாம். வேண்டாம் ஸ்ரீஜா, என்ன 10 லட்ச ரூபா இருந்தா காரை மாத்திடலான்னு பார்த்தேன். நம்ம ஃபேமிலி ஆளுங்க மட்டும் தேடினா அபி கண்டிப்பாக கிடைக்க மாட்டாங்க. இந்த ஒட்டுமொத்த ஊர் உலகமே தேடினா யார் கண்டியாவது அவள் கண்டிப்பாக பட்டுதானமா ஆகணும். அதனால தான்மா நான் இப்படி பண்ணேன். எனக்கு நம்பிக்கை இருக்குமா, விடியறதுக்குள்ள அபி எங்கே இருக்கான்ற தகவல் நமக்கு வந்துடும். நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா. இந்தாமா புடி, நாளைக்கு வந்துரு. சரிங்க. இந்த புடி, நாளைக்கு காலைல நேரத்துல வந்து தண்ணி ஊத்து. சீக்கிரம் வந்தானே? சரிங்க மிஸ்திரி. அண்ணே வரேனே, அம்மா பாத்து போமா. நாளைக்கு காலைல லோடு வந்துரும், சீக்கிரம் வந்துரு. சரிண்ணே, வந்துறேனே. இந்தாயா, நாளைக்காவது ஆளுகளை ஒழுங்கா கூட்டு வா. நாளைக்கு ஆளுங்களை கரெக்டா கூட்டு வந்துறேன். வேலையை சீக்கிரமா முடிச்சாவணும். கண்டிப்பா. நாளைக்கு காலைல நேரத்துல வந்து. சரிங்க. பரவாயில்லம்மா, நீ புள்ளத்தாச்சியா இருக்கிற, உன்னால கட்டட வேலை எதுவும் செய்ய முடியாதுன்னு நினைச்சம்மா. ஆனா நீ ஒரே ஆள் 1.5 ஆள் வேலையை செஞ்சு முடிச்சிட்டியம்மா. இந்தாம்மா உன்னோட சம்பளம். சார், எல்லா சித்தாளுக்கும் 500 ரூபாய் தானே சம்பளம். ஆனா எனக்கு 200 ரூபாய் அதிகமா கொடுத்துருக்கீங்க. இந்தாங்க சார், உங்க எக்ஸ்ட்ரா பணம் இந்தாங்க. சரியா தாமா கொடுத்துருக்கேன், நீ பணத்தை வச்சுக்கமா. அதான் நீ 1.5 ஆள் வேலையை பார்த்துருக்கேன்னு நான் சொன்னேன்லாமா. நீ பார்த்த வேலைக்கு தாமா நான் காசு கொடுத்துருக்கேன். இன்னும் சொல்ல போனா நீ பார்த்த வேலைக்கு நான் கொடுத்த காசு கம்மிம்மா. சரிம்மா, நீ பத்திரமா வீட்டுக்கு கிளம்புமா. சார் ஒரு நிமிஷம். என்னம்மா? எனக்கு தங்க இடம் இல்ல, நான் இங்கேயே தங்கி நம்ம வேலை முடியற வரைக்கும் இங்கேயே நான் வேலை பார்க்கலாமா? என்னம்மா சொல்ற, இந்த பில்டிங்ல தங்க போறியா? இங்க கரண்ட் இருக்காது, கொசு வேற கடிக்குமேம்மா. பரவாயில்ல சார், நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். சரி, நைட்டு வயசான வாட்ச்மேன் இருப்பாரு. உனக்கு ஆத்திர அவசரம்னா எந்த பயமும் இல்லைம்மா. உனக்கு ஓகேன்னா இங்கேயே தங்கி உன்னால முடிஞ்ச வேலையை பாருமா. ரொம்ப தேங்க்ஸ் சார். சரிம்மா, நான் வரேம்மா, காலைல பார்க்கலாம். பாப்பா, அம்மாக்கு இப்ப அவசரத்துக்கு ஒரு வேலையும் கிடைச்சிருக்கு, உனக்கு மருந்து வாங்க பணமும் கிடைச்சிருக்கு.